ஆனதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். குமரன் ஒரு வழியாக எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த மேட்ரு முடிஞ்சிரும்னு நினச்சி சந்தோஷப்பட்டா, அதுக்குள்ளே ஆர்வக்கோளாறில் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டாரு. ஸோ இந்த பிரச்சனையை ஜவ்வாக எடுத்துகிட்டு போகாமல் சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு கொடுத்து விஜய் காவேரி சந்தோஷமாக இருக்கணும். ப்ரெக்னென்சி வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா மாமாவும் பசுபதியும் பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் வந்து கேமராவில் வந்து சேவ் பண்ணிடுவார் குமரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட விட்டுருக்காம பசுபதி கிட்ட போய் சண்டை போடுவார். இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாக, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? எங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க? வெண்ணிலாவை தள்ளி விட்டதும் பத்தாத குறைக்கு விஜய் மேலேயும் காவேரி மேலேயும் இவ்வளோ பெரிய வீண் பழியை போட்டு இந்த அளவுக்கு பண்ணுறியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி யோசிப்பார், இவனை கூட அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த வெண்ணிலாவோட மாமாவை மிரட்டி வச்சே ஆகணும். இவர் போய் ஆர்வக்கொள்ளரில் போலீஸ்லேயோ இல்லை வெளியில் எங்கேயாவது இந்த விஷயத்த சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு முதல்ல போய் வெண்ணிலா மாமா வந்து பிளாக்மெயில் பண்ணுவார். இங்கே பாரியா, நீ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது எக்காரணத்துக்கு கொண்டும். இதை பற்றி ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சது கண்டிப்பாக உன்னையும் குடும்பத்தையும் சும்மாவே விட மாட்டேன். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நான் யாரையும் வந்துட்டு கொல்றதுக்கு தயங்கவே மாட்டேன். வெண்ணிலா சாதாரணமாக என் சட்டையை தான் பிடிச்சேன், அதுக்காக தான் இவளை கொல்ற அளவுக்கு கீழே தள்ளி விட்டுருக்கேன். பட் நீ ஏதாவது எனக்கு எதிராக பண்ணணும்னு நினச்சேன், உன்னையும் சரி உன் குழந்தைங்களையும் சரி கண்டிப்பாக விட மாட்டேன். உனக்கு ஒரு பிள்ளையும் பையனும் தானே இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் டோட்டலாக க்ளோஸ் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண உடனே வெண்ணிலாவோட மாமா ரொம்ப பயந்துருவார். தயவு செய்து என்னை எது வேணுனாலும் பண்ணி என் குடும்பத்தை கை வச்சிடாத, என் குடும்பம்லாம் பாவம், இந்த விஷயம் கூட அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியாது. என் வெண்ணிலாக்காக மட்டும்தான் நான் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். என் பொண்டாட்டி பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிடாத. நான் யார்கிட்டையும் எதையுமே சொல்ல மாட்டேன். நான் சொல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் போய் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்ல தானே போகிறான், இதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மாமா கேட்க, இவ்வளோ தூரம் பண்ண எனக்கு இதை பண்ண தெரியாதா, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ வெளியில் ஏதாவது லீக் அவுட் பண்ணணும்னு நினச்சேன், உன்னை அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வெண்ணிலா மாமாவுக்கு கோவம் வந்துடும். இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நீ தைரியமாக வந்துட்டு என்னையும் மிரட்டுறல, என்னைக்குனாலும் உண்மை வெளியில் வந்தே தான் ஆகும். கடவுள் வந்து உன்னை விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். அதுக்கான டைம் வந்ததும் உனக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். ஆனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னால் கண்டிப்பாக என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதுக்காகவே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கான அழிவு நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சிரிச்சுட்டு, உனக்கு அந்த பயம் இருந்தால் போதும், எனக்கு அழிவு நேரம் வருதா இல்லையாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன், யாரும் முடிவு பண்ண முடியாது, கடவுளாவது இன்னொன்னாவது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசுபதி அங்கேருந்து கிளம்பிடுவார். வேகமாக கிளம்பி வந்து குமரன் போயிட்டு இருக்கும்போது குமரனை ஃபாலோ பண்ணுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து காவேரிக்கிட்டேயும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவார். நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை காவேரி, நம்மளை பழி வாங்குறதுக்காக தான் இந்த பசுபதி பண்ண வேலை தான் இது அத்தனையும், ஒன்றும் கவலை இல்லை, நான் எல்லாத்தையுமே வந்துட்டு கேமராவில் வீடியோ எடுத்துட்டேன், அதை காமிச்சு நம்ம விஜய் வெளியில் கொண்டு வந்துடலாம், விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பைக் எடுத்து ரோட்டில் வந்துட்டுருப்பார். அந்த டைமில் காவேரியே நடந்த எல்லா விஷயத்தையும் விஜய்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. விஜய் ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். அப்போவே நினச்ச காவேரி கண்டிப்பாக இதில் வந்து ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது, இந்த பசுபதியும் ராகினியும் தான் காரணமாக இருப்பாங்கன்னு எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு. ஏன்னா வெண்ணிலா நம்மக்கிட்ட அவ்வளோ போல்டாக தான் பேசிட்டு போனால், அவள் போன மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கப்புறம் என்னை திரும்பி கூட வெண்ணிலா பார்க்க மாட்டா, அவளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அதை அவள் மெயின்டைன் பண்ணுவாள், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு எப்போவுமே வெண்ணிலா பாப்பா, அதுக்காகவாவது என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான், இனிமேல் என் லைஃப்பில் டிஸ்டர்பே பண்ண மாட்டான்னு நினச்சி தான் வந்துட்டு நான் ஒதுங்கினேன். ஆனால் சூசைடுன்னு வரும்போது கண்டிப்பாக வெண்ணிலா அதை பண்ணியிருக்க மாட்டான்ற ஒரு நினப்பு மட்டும், ஒரு எண்ணம் மட்டும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பசுபதி சும்மாவே விடக்கூடாது, என்னை இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க வச்சாவனா சரியான தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். குமரன் தான் எல்லா ஃபுட்டேஜும் எடுத்திருக்கார்ல, அந்த ஒரு எவிடன்ஸே போதும், அதை வச்சு நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். குமரன் இந்த அளவுக்கு நம்மளுக்காக ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் நான் என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். ஃபஸ்ட்டும் சரி இப்போவும் சரி எனக்கு குமரன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் காவேரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த வீட்டுக்கு வரக்கு காரணமே குமரன் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காலை கட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் செகண்ட் காலில் வந்துட்டு குமரனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி சொல்கிறதுக்காக கால் பண்ணுவாங்க. யாரோ ஒரு லேடி வந்துட்டு ஃபோன் கால் பண்ணிவிட்டு, ஆமாங்க இப்போ கடைசியாக ஒருத்தர் உங்ககிட்ட பேசியிருக்கார்ல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இங்கே ரோட்டில் தான் வந்துட்டு படுக்க வச்சுருக்கோம், உடனே நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி ரொம்ப பதட்டமாயிருவாங்க. என்னங்க சொல்கிறீங்க, யார் அப்படின்ற மாதிரி கேட்க, குமரன் ஐடி கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. பசுபதி தான் ஃபாலோ பண்ணி குமரனை போய் ஆக்சிடென்ட் பண்ணுவார். நீ அவ்வளோதான்டா, இனிமேல் நீ பொழைக்கவே மாட்டேன், எனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உங்கள் குடும்பத்து மேலேயும் உங்கள் மேலேயும் எனக்கு ரொம்ப கொலவெறி இருக்குது, நீ உங்கள் குடும்பத்தில் யார் வந்தாலும் அவங்கள நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு பசுபதி அங்கேருந்து கிளம்பிடுவார். அந்த டைமில் காவேரி வந்துட்டு
விஜய்க்கு கால் பண்ணி பதட்டமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்க குமரன் மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாம்மா, அவர் வந்துட்டு ரோட்டில் படுக்க வச்சுருக்காங்களாம்மா, ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்களாம்மா, உடனே இம்மீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதியாக தான் இருக்கும். அவன் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு தோணுது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக அதுக்கு காரணம் பசுபதியாக தான் இருப்பான். ஏன் அந்த படுபாவி இப்படியெல்லாம் பண்ணுறான் காவேரி, நம்மளை பழி வாங்குறதுக்காக மற்றவங்களையும் சேர்ந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கான். இவனை சும்மாவே விடக்கூடாது. இவன் நம்ம நினச்ச மாதிரி கிடையாது, நம்ம நினச்சதை விட ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கான். இவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்கன்னு டீட்டெயில் கேளு, நம்மளும் அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக போவாங்க. அந்த டைமில் காவேரி வந்து வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கங்கா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. கங்கா ஃபோன் அட்டன் பண்ணதுமே, அக்கா மாமாவுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னதுமே கங்காவுக்கு மயக்கம் வந்துடும். மயக்கம் போட்டு விழுந்ததுமே சாரதா வந்து ஃபோன் எடுப்பாங்க. என்ன காவேரியாச்சு, என்ன ஆச்சு, அவள் ஏன் மயக்கம் போட்டுட்டு விழுந்துட்டா, கத்துனாலே ஃபோன் கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, மாமாவுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன், பட் மாமா நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவங்களும் ஃபோனை வச்சுருவாங்க. உடனே எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சுட்டு எல்லாருமே போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாந்தி புலம்பிகிட்டே போவாங்க. இவன் என்ன இப்படி ஆயிடுச்சு, என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு, குழந்தை உண்டான நேரமோ என்னமோ தெரில, கெட்ட நேரமோ என்னமோ தெரில, என் பையனுக்கு இப்போ ஏற்பட்ட பிரச்சனை வந்திருக்கு, ஆக்சிடெண்ட்லாம் இது வரைக்கும் ஆனதே கிடையாது, இவங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்கனாலையும் என்னமோ என் பையனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கு, நேரமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா திட்டுவாங்க. என்ன மதனி, கொஞ்சம் கூட வந்துட்டு அறிவு இல்லாமல் குழந்தையெல்லாம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போ தான் உண்டாயிருக்கு அந்த குழந்தை கெட்ட நேரமெல்லாம் கிடையாது, நம்ம முதல்ல என்னங்கிறத போய் பார்க்கலாம், தம்பிக்கு என்னாச்சுங்கிறத பற்றி யோசிங்க, கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கங்கா வருத்தப்படுறா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே காவேரியும் விஜயும் போயிட்டு அங்கே இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும். குமரன் வந்துட்டு ஸ்டேபிளாக தான் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலையில் மட்டும் லைட்டாக அடிபட்டிருக்கும், பேச முடியாமல் கொஞ்சம் இருப்பார். அந்த டைமில் கங்கா உள்ளே வந்ததுமே குமரன் மாமான்னு கத்திக்கிட்டே உள்ளே போயிட்டு, நான் உடனே மாமாவை பார்த்தே ஆகணும், அவர் எப்படி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டாக போய் குமரனையும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. என்னடி இப்படி படுக்க வச்சுருக்காங்க, மாமாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப அழுக, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, அதெல்லாமே சேஃபாக தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் ஸ்டேபிள் ஆகிட்டாரு, இன்னும் 2 ஹவர்ஸில் வந்து அவர் கண் முழிச்சிருவாரு, நம்ம பேசிக்கலாம், நீ எதுக்கும் பதட்டப்படாதக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாந்தி திட்டுவாங்க. நீ எங்கடி இங்கே பண்ணிகிட்ருக்க, உனக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ எப்படி இங்கே வந்து உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சாந்தி கேட்க, உடனே விஜய் தான் சொல்லுவார், இல்லைங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்ண போய் தான் குமரனுக்கு இப்படி ஆகிடுச்சு, அந்த பசுபதி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், பசுபதி தான் வண்டி விட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் குமரனை, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போவே நினச்சேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீயாக தான் இருப்பேன்னு, இங்கே நிற்கும் போதே எனக்கு தெரியும், நீயும் இவ்வளோ சேர்ந்த நேரமோ என்னமோ தெரில, இப்படி எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் போட்டு இப்படி வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்களாம் இப்படி சேர்ந்து வாழ்ந்து என்ன தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா, இப்போ தான் கங்கா உண்டாயிருக்கான், குமரனும் இப்போ தான் வந்துட்டு படிப்படியாக முன்னேறி வந்துட்டுருக்கான், அது உங்களுக்கெல்லாம் பொறுக்கலையா, நீங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதானே, அதில் ஏன்னா எதுக்கு அவனை உள்ளெழுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சாரதாக்கு கோவம் வந்துடும். ஏண்டி காவேரி, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீதானா, உனக்காக தான் வந்துட்டு தம்பி போய் இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்காரா, உன்னை ஏண்டி நான் பெத்தணுன்னு இருக்கு, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உனக்காக அவர் ஏண்டி போகணும், அந்த பசுபதிக்கு நம்ம மேலே தானே கோவம், குமரன் தம்பி எதுக்கு இது பண்ணணும், உங்கள் மேலே கோவம் இருந்துச்சுன்னா உங்களை தானே அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும், இப்போ கங்கா மாசமாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஆகுதே, குழந்தைய சேர்த்து தானே எல்லோரும் தப்பாக பேசுவாங்க, கொஞ்சம் கூட உனக்கு யோசனையே கிடையாதா, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்துட்டு காவேரி சொல்லுவாங்க, அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், குமரன் மாமா இப்படி போய் இதெல்லாம் பண்ணுவாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதம்மா, தெரிஞ்சிருந்தால் நான் வந்து அவரை போக வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பேன், அவரே தான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, பசுபதி இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துப்பான்றது எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டி உனக்கு எதுவுமே தெரியாது, இப்போ கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு நிற்கிறது யார், வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாரடி பதில் சொல்லுவாங்க, கங்காவோட மாமியாருக்கு யார் பதில் சொல்லுவாங்க, நீ தான் சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே காவேரிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, இல்லடி இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் புருஷனும் மட்டும்தான், உன் புருஷன் ஜெயிலுக்கு போனால் என்ன, எங்கே போனால் எங்களுக்கு என்ன, இந்த தம்பி எதுக்கடி நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, இவர் எதுக்கு உங்கள் பிரச்சனைக்குள்ளே உள்ளே வரணும், நீங்கள் எக்கேடோ கெட்டு போங்கன்னு தானே விட்டுருக்கேன், உங்களால் தான் எங்கள் நிம்மதியே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, போதும் நிறுத்துமா, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின நான் சும்மாவே இருக்க மாட்டேன், அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும், அவர் ஏன் ஜெயிலுக்கு போகணும், எந்த தப்புமே பண்ணாத அவர் ஜெயிலுக்கு போகணுமா, இப்போ கூட குமரன் மாமாட்ட நாங்கள் எதுவும் கேட்க கிடையாது, அவராக தான் போய் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து
கேமராலேருந்து வீடியோலாம் எடுத்து பசுபதிக்கும் அவருக்கும் சண்டை வந்திருக்கு. இது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் அலோவ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். அதுபோக பசுபதி வந்து பழிவாங்க நினைக்கிறது என்னையும் நம்ம குடும்பத்தையும் தான், விஜய் கிடையாது. அதுக்காக தான் வந்துட்டு விஜயும் சேர்ந்து அவன் பழி வாங்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா பசுபதியோட எதிரி நம்ம தானே, விஜய் கிடையாது. நீ என்னம்மா இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். இந்த பிரச்சனைக்குள்ளே விஜய் இழுத்து விட்டதும் நான் தான். இந்த பிரச்சனையிலையும் நம்ம குடும்பத்திலையும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்ற கவலை உனக்கு இல்லாமல் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. இதுக்கு மேலே நீ விஜய் பற்றி ஒரு வார்த்தை பேசினா நான் சும்மாவே இருக்க மாட்டேமா. இதே ஆக்சிடெண்ட் எனக்கு ஆயிருந்தா பரவாயில்ல தானே, உனக்கு குமரனுக்கு மாமாவுக்கு இப்போ ஆனதுனால தானே உனக்கு கவலை. சரி விடு, நானும் எங்கேயோ போய் தொலைகிறேன். நானும் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரவும் மாட்டேன். இதுக்கு மேலே உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிடுவாங்க.